வணக்கம் மேம். தியாகராஜன். இன்னைக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லக்னாதிபதி பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒருத்தருடைய வெற்றியும், ஒருத்தருடைய முயற்சியும், ஒருத்தருடைய செயல்பாடும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, நாம லக்னாதிபதியை தான் பார்க்கணும். ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஒருத்தருடைய முயற்சி ஜெயிக்குமா, ஜெயிக்காதா அப்படிங்கிறத விட, முதல்ல அவங்க முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க. லக்னாதிபதி சரியில்லாத இடத்துல இருந்ததோ அல்லது ராகுகேதுவோட பார்வை ராகுவோட சேர்ந்து இருந்தாலோ சனியோட பார்வை இருந்தாலோ அந்த லக்னாதிபதி சிறப்பா செயல்பட மாட்டாரு. லக்னாதிபதி சிறப்பா செயல்படல அப்படின்னாலே அந்த நபர் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, முயற்சி எடுக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பாரு. முதல்ல நம்ம லக்னத்துல லக்னாதிபதியை கான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம். அப்ப அந்த முயற்சியை எடுக்கும்போது அந்த முயற்சி வெற்றி அடையும். அந்த முயற்சிக்கான வெற்றி, அந்த முயற்சிக்கான தோல்வி, இது ரெண்டுமே தீர்மானிக்கக்கூடிய இடத்துல லக்னாதிபதி தான் இருப்பாரு. சோ நாம நம்மளுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் தான் அதிபதி. மேச லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதியா இருக்கிறதால சனியோடவோ அல்லது ராகுகேதோட சேர்ந்து இருந்தாலோ பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சிறப்பா செயல்பட விட மாட்டாரு. ஏன்னா மோஸ்ட்லி செவ்வாய் லக்னக்காரங்க பாத்தீங்கன்னா மிக வேகமா இருப்பாங்க. அவங்களோட வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவு இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கும். இப்போ நம்ம லக்னாதிபதி எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வீட்டுல, இப்போ சிம்ம வீட்லயே லக்னாதிபதி இருக்காரு அப்படின்னா, சிம்ம வீட்டுக்கு உரிய கோவிலுக்கு போறதோ அல்லது பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது அனுசம் இந்த மாதிரி சனியோடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்துக்கான உண்டான கோயில்களை நாம போய் கும்பிட்டுக்கிட்டு வரும்போது நம்மளோட லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆவார். அந்த நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் உணவு நீங்க தானம் பண்ணிட்டே இருக்க உங்களுடைய லக்னாதிபதி ரெண்டுமே சிறப்பா வேலை செய்யும். இந்த தானம் பண்றது மூலியமா உங்களுக்கு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த தானம் பண்ணிட்டு நீங்க எந்த முயற்சி பண்ணாலும், நீங்க வேலைக்கு போறதாகட்டும், இல்ல தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது எதிரிகளை கண்டு பயப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். நீங்க அடுத்தடுத்து நீங்க உங்களுடைய வேலையை செய்யும் போது உங்க லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர உணவையோ அல்லது அந்த நட்சத்திர கோயிலுக்கோ நீங்க போயிட்டு ரெகுலரா வரும் பொழுது உங்களோட லக்னாதிபதி கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு வந்துருவாரு. அந்த பாசிட்டிவான இடத்துக்கு வரும்போது நீங்களே உங்களுக்கே தெரியாம பல வெற்றிகளையும் பல முயற்சிகளையும் அந்த முயற்சி மூலியமா கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே உங்களால அனுபவிக்க. லக்னாதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடைஞ்சு அதை நீங்க முழுமையா அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதை உங்களால அனுபவிக்கவே முடியாது. இது நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க இப்போ உங்களால முடியல அப்படிங்கிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்க லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர உணவையும் சரி, அதுக்கான கோயிலும் சரி, நீங்க ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது உங்களோட வெற்றியானது தடைபடாமல் கண்டிப்பாக வெற்றி அடையும். லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டாலே அவங்களுடைய முயற்சி புதுசா இருக்கும், அவங்களுடைய வெற்றி புதுசா இருக்கும், அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே புதுசா இருக்கும். நன்றி, வணக்கம்.